ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 29 சனிக்கிழமை இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி. கண்டிப்பாக காகத்துக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்க. சிவன் கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுதல்கள் எல்லாமே விலகி ஓடிடும். பொதுவாக தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொன்னால் நினைவுக்கு வர்றது கால பைரவர் தான். கண்டிப்பாக அஷ்டமி அன்னைக்கு நம்ம கால பைரவரை வழிபடணும். அப்படிப்பட்ட தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமையில் வர்றது கூடுதல் விசேஷம். சொல்லப்போனால் சனி பகவானுக்கு குருவே இந்த கால பைரவர் தானாம். அப்படி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கும் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவருக்கும் உகந்த நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தை நம்ம தவற விடவே கூடாது. யார் ஒருத்தவங்களுக்கு சனி பகவானால் தோஷம் இருக்கோ, 7.5 சனி, அஷ்டமத்து சனி, பாதச்சனி, இப்படி எந்த சனி தோஷம் இருந்தாலும் அவங்க இன்றைக்கி தினம் பண்ணக்கூடிய ஒரு சில தானங்கள் அவங்களுக்கு சனி தோஷத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது காகம் தான். அப்படிப்பட்ட காகத்துக்கு இன்றைக்கி உங்கள் கையால் ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதில் முதல் பொருள், கோதுமையில் செஞ்ச சப்பாத்தியை நீங்கள் காகத்துக்கு தானமாக கொடுங்க. அப்படி இல்லைனா கருப்பு உளுந்திருந்தால் அதை ஊற வச்சு அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு தானமாக கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை காப்பாற்றும். இன்னொரு பக்கம் சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சம்மந்தப்பட்ட மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம பதிவுகளில் ரீசெண்டாக போட்டுட்ருக்கோம். யார் ஒருத்தவங்க அதிகமாக கால பைரவரோட வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு உணவளிக்கிறாங்களோ, தானம் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காதுன்னு. அந்த வகையில் தேய்பிரை அஷ்டமியாக இருக்கக்கூடிய இன்றைக்கி தினம் நீங்கள் கண்டிப்பாக நாய்களுக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கணும். ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி போட்டால் கூட போதும். அதுவும் ஒரு வகை தானம் தான். அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவில் வாசலில் யாசகம் கேட்டு நிறைய பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் அன்னதானம் கொடுங்க. ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுத்தா கூட அதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். கால பைரவருக்கு அபிஷேகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். செவ்வரளி பூவை வாங்கிட்டு வந்து மாலையாக சாத்தலாம். இது எல்லாமே நீங்கள் ஒரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பண்ணக்கூடிய சாதாரணமான வழிபாடு தான். ஆனால் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த சில தானங்களை சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள், தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாள், இப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த தானத்தை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுதல்கள் எல்லாமே நல்லதாக மாறிடும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.